கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை உற்சாகப்படுத்தவும் நியாயம் தீர்க்கவும் ஊக்கப்படுத்தவும் குற்றவாளி என்று நிரூபிக்கவும் அறிவுறுத்தவும் உயிர்ப்பிக்கவும் தேவ ஆவியாளர் வார்த்தையை பயன்படுத்தி உங்கள் ஆவியினை வகையறுக்க செய்ய உங்கள் வாழ்வில் தேவனை நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக அனுமதிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவன் நம்மில் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது உயிர் உள்ளதாயும் வல்லமையும் உள்ளதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கது, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கது, இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளும் வகையிருக்கத்தக்கது. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் இருக்கிற கடவுளுடைய திட்டவட்டமான நோக்கம் ஏற்கனவே நம் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. தொடர்ந்து அது நம் வாழ்க்கையில் வல்லமையோடு செயல்படும். ஹல்லேலூயா. நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.